ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த 7 நாள் கூட்டத்தினுடைய இந்த 2வது நாளிலே இத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் தேவ சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் இந்த லைவ்லையும் கூடி வந்திருக்கிறதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தேட 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 அவர்களுக்கு தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தந்து ஆண்டவர் அவர்களை தேட வைத்து ஆண்டவரை அவர்கள் தேடின உடனே அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதனால் ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். நம்மை ஒன்று கூட வைத்திருக்கிறார். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தினது நாம் அல்ல, இது ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்மானம். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தி நம்மை ஜெபிக்க வைக்கும்போது ஒன்று நாம் நினைக்க வேண்டும், கண்டிப்பாக ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்காக கர்த்தர் செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வைக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை முழுக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த பகுதியை அதில் இருக்கிற ஒரு 7 காரியங்களை உங்களுக்காக நான் சொல்லி இந்த 7 காரியங்களையும் ஒரு ஜெபமாக நம்ம செய்து இன்றைக்கு இந்த 2வது நாளை நாம் நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். முதலாவதாக 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவரோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். 9வது வசனத்தை. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நமக்காக செய்கிறவர் கர்த்தர். ஆமென். நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கண்களுக்கு, நம்முடைய சொந்தங்களுடைய கண்களுக்கு என்ன உண்டாக போகிறது அப்படின்னு சொன்னால், நம்மை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அற்புதத்தை அவர்களுக்கு பார்க்கும்போது அவங்க பிரமிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். நீங்கள் சிலர் ஒருவேளை விசுவாசிக்கிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம், சிலர் ஒருவேளை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமா, மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு நாள் பிரமிப்பார்களா அப்படின்னு அதற்கான வசதிகளும் அதற்கான படிப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். இந்த ஜெபத்தினுடைய முடிவில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வருடத்தினுடைய முடிவில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. நான் நம்புகிறேன் சீக்கிரமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கிற அளவிற்கு ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய வீட்டிலே நடக்கிற அந்த காரியம் அநேகருக்கு பிரமிக்கிற தக்க அளவிலே இருக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற அந்த அற்புதத்தை நாம் பார்க்கும்போது கூட வேதம் சொல்லுகிறது, நம்ம பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது நிச்சயமாய் நடக்க போகிறது. இந்த சம்பவத்தில் நம்ம பார்ப்போமே ஆனால் விசேஷமாக ஒரு படகு நிரம்புவதற்கு குறைந்தது அந்த ஜனங்கள் 3 வலைகள் பயன்படுத்தினாதான் ஒரு படகு நிரம்புமாமா.
அந்த அவர்கள் வைத்திருந்த அந்த படகுலே மீன்கள் நிரம்புவதற்கு ஒரு 3 வலைகளை அவர்கள் போட்டால் அந்த 3 வலைகளிலையும் கிடைக்கிற மீனை வைத்து ஒரு படகை அவர்களால் நிரப்ப முடியும். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வலையை வைத்து 2 படகுகள் மூழ்கத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். அப்போது அவங்க டிஃபால்ட்டாக ஒரு கப்பல், ஒரு போட்டு நிரம்புவதற்கு 3 வலைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கிட்ட இருந்த அந்த ஒரு வலையினாலே அவர்கள் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் 2 படகுகளை அவர் மீன்களால் கர்த்தர் நிரப்பினார். அப்போது நான் நம்புகிறேன், நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச பலன், நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச பணம், நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச தாளந்து, நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச நேரங்கள், இதை ஆண்டவர் நம்ம பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், உங்களிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை வைத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே அதை ஆசீர்வதித்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் நம்முடைய படகு மட்டும் அல்ல, நம்முடைய கையிலே இருக்கிற தேவை மட்டும் அல்ல, நம்முடைய தேவைக்கும் மிஞ்சி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு அற்புதம் தேடி வரப்போகிறது. அது என்ன பிரமிப்பு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கைகளிலே இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ணி, அதை பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ணி, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதுவரையிலையும் கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். தள்ளப்பட்ட என்னை கொண்டு செய்ய போகிறார். ஓ, என்னுடைய வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் எதற்காக ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற ஒரு வலை, என்னிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் எனக்கு பத்தாதது, என்னுடைய தேவைக்கு அளவானது என்னிடத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் 2 படகுகள் நிரம்பத்தக்க என்னுடைய இந்த சின்ன வலையை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த வலை முழுதும், அந்த வலை எத்தனையோ இடங்களிலே அலசி ஆராய்ஞ்சிச்சு. அந்த தண்ணீரிலே அந்த வலை முழுதும் அங்கும் இங்கும் மீன்களை தேடி ஒரு மீன் கூட அந்த வலையில் அகப்படவே இல்லை. முழுதும் அந்த வலை ஏமாற்றத்தோடு இருக்கிறது. அந்த வலையில எதுவுமே கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த படகுலே ஏறின உடனே என்ன நடந்துச்சுன்னா, முழுதும் வெறுமையாய் இருந்த அந்த படகு அங்கே வருகிற ஒரு படகுக்கு மட்டுமல்ல, இன்னொரு படகும் நிறையத்தக்க மீன் அந்த வலையிலேயே கிடைத்தது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் 100% நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றால், நம்முடைய தாளந்து நிமித்தம், உங்களுடைய திறமைகளின் நிமித்தம், உங்களுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்களுடைய திறமையினால், உங்களுடைய பலத்தினால், இதற்கு முன்பாக அந்த வலையை போல நீங்கள் ஒன்றும் பெரிதாய் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பெருசா ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த வலையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களுடைய திறமைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு இருக்கிற திறமைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளும் வரங்களும் இனி பிரயோஜனப்பட போகிறது. இதுவரையிலையும் பயன்படாத கிருபைகள்,
இதுவரையிலும் பயன்படாத திறமைகள், இதுவரையிலும் பயன்படாத படிப்புகள், இதுவரையிலும் பயன்படாத நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இனி கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்ன இந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, என்ன பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் மாற்ற போகிறீர். ஹல்லேலூயா. கழுதை கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அந்த கழுதை எதற்குமே பயன் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த கழுதையின் மேல் ஏறினதற்கு பிற்பாடு அந்த கழுதைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டானது. இந்த 6 நாட்கள் ஜெபத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தாலந்துகளை இனி நீங்கள் புதைத்து வைக்கிறவர்களாய் அல்ல, பயன்படுத்துகிற காலம் கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். நீங்கள் பயன்படுத்துகிறது போல கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். கர்த்தர் பயன்படுத்துகிறது போல ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்காய் கர்த்தர் திறப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இத்தனை நாட்களும் நீங்கள் படித்தது, நீங்கள் சேர்த்து வைத்தது, நீங்கள் கற்றுக்கொண்டது கண்டிப்பாக வீணாய் போகவே போகாது. ஆண்டவர் இந்த 6 நாட்களிலையும் அதை பிளஸ் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணி, அதன் மூலமாய் கர்த்தர் அந்த வலையின் மூலமாய் 2 படகுகள் நிரம்பத்தக்க மீனை ஆண்டவரால் கட்டளையிட முடியுமானால், உங்களை கொண்டு, உங்களுடைய தாளந்தை கொண்டு நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்ல போகிறோம், என்னுடைய தாளந்துகளை ஆசீர்வதிக்கிற காலம் வந்தது. எங்களுடைய திறமைகளுக்கு கர்த்தர் அதை பயன்படுத்துவதற்கு காலம் வந்தது. என்னுடைய ஞானத்திற்கு கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை எனக்கு அமைத்து கொடுக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கான உதவிகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். அதற்கான வாசல்களை ஆண்டவர் எனக்காய் திறக்க போகிறார். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, உன் பிள்ளைகளுடைய படிப்பு வீணாய் போகல. கர்த்தர் அவர்கள் பட்ட பாடுகள் வீணாய் போகல. அந்த வலையை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத அந்த வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் தரப்போகிறது நிச்சயம். இதுவரையிலும் உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய தாளந்துகள் வெறுமே திரும்பி வந்தது, பிரயோஜனம் இல்லாமலே திரும்பி வந்தது. அதை வைத்து ஒன்றுமே சுதந்தரிக்கல. ஆனால் ஆண்டவர் என்னை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். என்னுடைய படிப்பிற்கு நீர் ஒரு கனத்தை கொடுக்கிற நாள் வரும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அலைச்சல்களுக்கு நீர் உயிர் கொடுக்கிற ஒரு நாள் வரும். இனி என்னுடைய ஆண்டவர வலை வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க, என் பிள்ளையினுடைய வலை வெறுமையாய் திரும்பாது. எல்லாரும் அப்படி அறிக்கை செய்யுங்க. நான் நம்புறேன், இது ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையா நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இனி நாம் விதைய போடும்போது அந்த விதை முளைச்சு 1 30 60 100 பலன் கொடுக்கும். இனி நான் போடுற எஃபர்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நான் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. அதுல ஒரு பெரிய லாபகரமை கர்த்தர் எனக்காய் கட்டளை இடுகிறார். ஸோ நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஒரு இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய இந்த பகுதி, இந்த 5ஆம் அதிகாரத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த முழுதும் அங்கேயும் இங்கேயும் அலசி, அந்த கடலினுடைய தண்ணீரில் அங்கேயும் இங்கேயும் போன அந்த வலையில் ஒரு மீன் கூட சிக்கலை. ஆனால் ஆண்டவர் அந்த படகுல ஏறி இந்த வலையை இப்போ போடு, இப்போ உன்னுடைய ஞானத்தை நீ பயன்படுத்து, இப்போ உன்னுடைய வலையை நீ பயன்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது அதே வலை தான். ஆனால்
2 போட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வலை செய்ய வேண்டிய ஒரு வேலையை இந்த ஒரே வலையின் மூலமாய் கர்த்தர் செய்து முடித்தாராமா. அப்போ நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராய் கர்த்தரை நம்பி நான் சொல்றேன். இந்த ஜெபத்திற்கு பின்பாது இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கலாம். நீங்க நிறைய பேர் அலசி அலசி இனி என்னுடைய காலங்களெல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில வரலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் நம்புறேன், 6 பேர் செய்ய வேண்டியதை, 6 வலை செய்ய முடியாததை அந்த ஒரு வலை கர்த்தர் வார்த்தையை கேட்டு செஞ்ச அந்த வலையில கர்த்தர் செய்ய முடியுமானால், ஹல்லேலூயா, திறமை உள்ளவர்கள் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். 6 பேர் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்கள் ஒரு நபரை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, நான் தான் அந்த வலை, என்னுடைய பிள்ளை தான் அந்த வலை. நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய திறமைகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய திறமைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒரு நல்ல அடிஸ்தானத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் அதிலே மிகவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நல்ல சாட்சி அவங்க சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பில்டிங்கெல்லாம் இந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கம்பி கட்டுற வேலையிலே அவர் இருந்தார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நம்ம பில்டிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பில்டிங் வேலையை பிரித்து கொடுப்பாங்க. இந்த கம்பி கட்டுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடியில் பலகையை அடித்து அதுக்கு மேலே கம்பி கட்டி கொடுத்தாங்கன்னா வர்றவங்க காங்கிரீட் போட்டுட்டு போவாங்க. அப்போ இவருக்கு அந்த தொழிலை ரொம்ப ஞானமாய் கற்றுக்கொண்டு ரொம்ப அழகாய் எவ்வளோ பெரிய பில்டிங் ஆனாலும் கற்றுக்கொள்கிற அளவுக்கு இவருக்கு பழக்கம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு அவருடைய ஞானம் மதிக்கப்படாமல், அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம், ஆனால் அவருக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவு. அப்போ ஒரு நாள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எனக்கென்று இந்த மாதிரி ஒரு வாசல் உனக்கு திறக்காதா? நான் என்னைக்கு நான் ஒரு முதலாளியாக மாறுறது, நான் என்றைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது, பட் இந்த கம்பி கட்டுற இந்த வேலையில் வச்சுட்டு நான் மற்றவங்களுக்கு எல்லாம் பெருசாக சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும் போது ஆண்டவர் அதற்காக அவரை ஜெபிக்க வைத்தாராமா. தன்னுடைய ஞானத்தை வெளியில் கர்த்தர் கொண்டு போகிறது மாதிரி ஜெபிக்க வைத்தார். அப்போ அதற்காக ஜெபித்தாராமா. ஏன்னா ஒரு நாள் வெளியில் கொண்டு போங்க ஆண்டவரே, என்னுடைய ஞானம் மதிக்கப்படுகிற ஒரு நாள் வரட்டும், என்னுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நாளை கொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு நாள் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்கல்ல அந்த இன்ஜினியர், அவர் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு கூட்டி போய் இந்த இடத்துல கம்பியெல்லாம் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த கம்பி கட்டி கொண்டிருக்கிற அந்த நுணுக்கத்தை அந்த ஓனர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அந்த பில்டிங் கட்டின ஓனர் அவர் அந்த கம்பி கட்டுற அந்த ஸ்டைலு, அவருடைய வேகம், அவர் அந்த கம்பியை வளைச்சு டிசைன் பண்ணுற அந்த டிசைன் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா. எத்தனையோ இடத்துல காங்கிரீட் போடுற இடத்துல நான் போய் நின்றுருக்கிறேன், ஆனால் இவ்வளோ நேர்த்தியாக அந்த கம்பியை நூல் பிடிச்சது மாதிரி நீ வளைச்சிருக்கிறியப்பா, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ புது ட்ரெண்டு வேலை செய்கிற இடத்துல கொண்டு போய் கம்பியை கட்டி போடாமல் வெளி இடத்துல இருந்து கம்பியில் காங்கிரீட் போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸட் பண்ணுற தொழில் இருக்குது, நான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நீ வேணா இந்த விஷயத்தை தனியாக நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு அப்படி செய்கிறதுக்கு ஒரு ஆள் என்னை கைட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம்மா. உடனே அந்த ஓனர் ஒரு பெரிய தோட்டத்தை காமிச்சு, உனக்கு இந்த கம்பி கட்டி இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல என்னென்ன ஞானம் இருக்குதோ இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதற்கு உனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது,
நீ இதை செய், உனக்கு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணணுமோ நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னாராமா. இன்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தது போல, அந்த மனுஷன் சொன்னது போல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அந்த மனுஷன் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படி வந்திருக்கலாம். உங்களுடைய சாதாரணமான சிலருடைய தாளந்துகளுக்கெல்லாம், நம்முடைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு சிலருடைய தாளந்துகளுக்கு மதிப்பு கொடுக்கப்படாத உலகம், அது அற்பமாய் எண்ணப்படுகிற உலகம். அவங்க அவ்வளோ ஞானமாக இருப்பாங்க, ஆனால் அந்த ஞானத்திற்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஞானத்தோடு சேர்ந்து பணம் இருந்தாதான் இன்னைக்கு அந்த ஞானத்துக்கே மதிப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் ஏழையான ஒரு மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால அந்த ஊரையே காப்பாத்தினானாமா. ஆனா ஏழையினுடைய ஞானம் அங்கே நிராகரிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு மட்டும், அந்த மனுஷனுக்கு மட்டும் ஞானத்தோடு கூட பணமும் இருந்திருந்தா அந்த பணத்தின் மூலமாக அந்த ஞானம் வெளியே போய் மதிக்கிற அளவிற்கு இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஏழையினுடைய ஞானம், என்னுடைய ஞானத்தினால பலர் சாப்பிட்றாங்க, என்னுடைய ஞானத்தினால பலர் வளர்றாங்க, என்னுடைய ஞானத்தினால பலர் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனால் என்னுடைய ஞானம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாததுனால, எனக்கு ஒரு அடிஸ்தானம் இல்லாததுனால, எனக்கு ஒரு மேடை இல்லாததுனால என்னால் அதை வெளியே கொண்டு போக முடியல. நான் ஒரு இடத்துல தேங்கினது மாதிரி இருக்கிறேன், கட்டப்பட்ட தண்ணி மாதிரி இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த 2வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வலையை நான் கிழியத்தக்கதாக மீன்களால் நிரப்புகிற கர்த்தர். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைப்பாராக. உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு போகிறதற்கு, பலருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு உங்க ஞானத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிற காலம் சீக்கிரமாய் வர போகிறது. உங்களுடைய திறமைகளினால் அநேக படகுகளை நிரப்பத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கும், என்னுடைய பிள்ளை இவ்வளோ அழகா இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுவான் பாஸ்டர், ஆனால் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, அவனை கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு யாருமே இல்லை. என் பிள்ளை இதில் ரொம்ப டேலண்ட்டு, இதில் ரொம்ப அழகாக செய்வான், ஆனால் நான் அவனை பணத்தை செலவு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அளவிற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க அப்பா கிட்ட எதுவுமே இல்லை, அது மட்டும் இருந்துச்சுன்னா என் பிள்ளை இப்போ நல்லா வருவான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மனதில் அப்படி நினைத்திருக்கலாம். அப்படி ஒருவேளை கிருபைகளும் வரங்களும் இல்லாதவர்கள் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் நமக்காக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அஸ்திபாரங்களை போடுகிற கர்த்தர். இந்த ஜெபத்தில் கலந்து கொடுக்குற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் இந்த ஜெபத்தை, இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உனக்காக ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுவார். ஆண்டவர் உனக்காக ஒரு மேடையை கர்த்தர் அமைச்சு தருவார். கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய இன்வெஸ்டரை கர்த்தர் ஏற்பாடு பண்ணுவார். உங்களை தூக்கி விடுகிறது மாதிரி கர்த்தர் ஒரு நபரை உங்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களுடைய ஞானம் பெருமைப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வருவதாக. கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, அப்பா, இன்னைக்கு பேசின வார்த்தை உண்மைதான் ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஞானம் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது, எங்களுடைய திறமைகள் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது, ஆனா எங்க பிள்ளைகளுடைய உழைப்பெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது. எங்க பிள்ளைங்க அதுல எடுக்கிற லாபம் கொஞ்சம், எங்க பிள்ளைங்க அதுல பொழைக்கிறது ரொம்ப கொஞ்சம். ஆனா இப்போ 6 வலை செய்ய வேண்டியதை ஒரு வலையிலேயே நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல. அந்த மகிமை எங்க ஒவ்வொருத்தர் மேல ஊற்றப்படுவதற்கு இப்போ இந்த 2வது நாள் இறங்கி வாங்கப்பா. சொல்லுங்க சத்தமாய், சத்தத்தை உயர்த்தி. எஸ், வாலிப தம்பிங்க எல்லாம் கத்திரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா.
எனக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கிற கர்த்தர் அவர். எனக்காக அமைச்சு கொடுக்கிற கர்த்தர் என் தேவன். எனக்காக கண்டிப்பா ஏதாகிலும் ஒன்றை எனக்காக அவர் செய்வார். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை யாரா. சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் முழு பலத்தோடு என்றாகிலும் கிரகிக்க முடியா ஓ சர்வஞானியே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க மகளா, காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்குள்ள கடந்து போன உடனே மாமனாருக்கு அவனை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சரியான ஒரு ஆள் நம்மகிட்ட வந்திருக்கிறான், சரியான ஒரு ஆள் நம்மகிட்ட வந்திருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அவ்வளவு அவ்வளவு அவங்களுடைய வம்சமா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்க்கிற தொழில் அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருக்கும் தெரிகிறதுனால அதுல கை தேர்ந்தவனா இருந்தான். அதனால தன்னுடைய ஆடுகளை அவன் கையில கொடுத்து அதன் மூலமாய் லாபான் நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறான். அப்படியே ஆடு மாடுகள் எல்லாம் அவனுக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகுது. இவனுடைய தாளந்துகள் தன்னுடைய மாமனார் வீட்டில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காமிச்சு அவனுடைய வாழ்க்கையே 14 வருஷம் அங்கே முடிஞ்சிருச்சு. அவனுடைய உழைப்பெல்லாம் இன்னொருத்தருக்கு, உழைப்பெல்லாம் அவனுடைய ஞானமெல்லாம் இன்னொருத்தருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் பேசி லாபானை விட்டு அவனை வெளியே ஆண்டவர் கொண்டு போய் அந்த லாபானிடத்தில் இருக்கும்போது கடைசியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை வெறுமையில அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவ மனுஷனோட இருந்து கடைசி கொடுத்த டெஸ்ட்ல கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்து அந்த மனுஷனையும் ஒரு திரளான ஆடு மாடுகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், வெறும் கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்த. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, பல பரிவாரங்களோட என்ன கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதுல நீதி உள்ளவர் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உழைப்பையும் நம்முடைய ஞானத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிற கர்த்தர். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். ஸோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க இதற்காக ஜெபிக்கணும். உங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது, உங்களுடைய வருமானத்தை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது. இது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிறது ஆசீர்வாதம். அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை இன்னொருத்தர் வாங்கிட்டு போறது அது ஆசீர்வாதம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களுடைய அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக பில்டிங் கட்டுவாங்க. அவ்வளவு ஞானம் உள்ளவங்க. தங்களுடைய பில்டிங்கை கட்டி கட்டி யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எகிப்தியர்களுக்கே அவங்க கொடுத்தாங்க. அவங்க நிறைய பில்டிங்கை கட்டி கட்டி பெரிய பெரிய ஆட்களாக மாறினாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கிருந்து புறப்படும் போது அவங்கள வெறுங்கையா புறப்பட பண்ணல, பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய ஞானத்தை கனம் பண்ணி அதுல ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் பார்க்க பண்ணுகிற கர்த்தர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபத்தில் எதற்காக ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்குன்னு என்னை நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு காலம், என்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிற ஒரு காலம் சீக்கிரமாக வரணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நிறைய தகப்பனார், நிறைய தாயார் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்க. பாருங்கள், நீங்கள் பாடுபட்டு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்பு உழைப்பு உழைப்பு, உங்கள் ஞானம், உங்களுடைய பணம், உங்களுடைய நடை, உங்களுடைய இதெல்லாமே யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்கல. இப்போ அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் வர்றாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய பிரயாசம் இன்னொருத்தருக்கு எப்படி போகலாம், அப்படி நம்ம விடக்கூடாது. நீங்கள் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், பெரிய பெரிய தொழிலை நடத்துகிறவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஞானத்தை அவங்க பெருக்கி, அவங்களுடைய திறமையை அவங்க பெருக்கி, அவங்க சம்பாதிச்சு அவ்வளவு விசாலமாக இருக்காங்க, அவ்வளவு நல்லா இருக்காங்க. ஆனால் நான் நம்புகிறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிற கர்த்தர். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது எனக்கு ஒரு பெரிய மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற நிறைய பேருடைய வலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஞானம் மதிக்கப்பட போகிறது. உங்களுடைய திறமைகள் கனப்படுத்தப்பட போகிறது. உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுகிற நாளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஸோ நம்பர் 1, இந்த 2வது நாள் ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்று நாங்கள் பயன்படுவதற்கென்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக உண்டு பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானத்திற்காகவும் ஜெபிக்கணும், அதே நேரத்தில் அந்த ஞானம் பயன்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த 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 ஸ்பீக்கரெல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ரொம்ப அழகாய் உண்டு பண்ணப்பட்டதாக இருந்தாலும் ஒரு நபர் ஞானத்தோட இந்த ஸ்பீக்கரை உண்டாக்கியிருக்கிறார், டிசைன் பண்ணியிருக்கிறார். இது முயற்சி எடுத்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் இது எப்போ இந்த ஸ்பீக்கரு உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா, இது எப்போ பயன்படுதோ அப்போ தான் இதனுடைய நோக்கம் நிறைவேறும். வாங்கி சும்மா வச்சிருக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நீங்கள் படித்து மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இது எனக்கு செய்ய தெரியும், இது எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் அதில் பிரயோஜனம் இல்லை. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கிணற்றில் இருக்கிற தண்ணீர் அது நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்னது போல கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை என்ன பண்ணணும்னா நிரம்பி கர்த்தர் வழிய பண்ணணும். அப்படியே நீங்கள் அப்படியே வெளியில் கர்த்தர் அப்படிதான் நான் நம்புகிறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய நதியை அப்படியே புறப்பட்டு போக பண்ணி, இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்க போகிறது. இது ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற போகிறது. இது நிறைய பேருக்கு உயிர் கொடுக்க போகிறது. இது நிறைய பேருடைய காயங்களை கட்ட போகிறது. இது அநேகம் பேருடைய முன்பாக நிற்க போகிறது. கர்த்தர் உங்களை ஒருத்தருக்கு அல்ல, 2 பேருக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான பேருக்கு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிற காலம் வரப்போகிறது. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிற தொழிலே இருக்கிற சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ மீன் பிடிக்கிற தொழில் இது கஷ்டமானது அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால்
நீ படிப்பறிவு இல்லாததுனால இந்த வேலையை நீ சூஸ் பண்ண. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த மீன்பிடி தொழிலில் அவர்கள் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள். ஸோ அவங்களுக்கு அந்த கொஞ்சம் படிப்பு, அவங்க அந்த வேலையே அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கல்வி எதுலேயும் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதனால அவங்க என்ன மனசில் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், சாகிற வரைக்கும் எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள அழைக்கும் போது எப்படி அழைச்சார் அப்படின்னா, உங்களை மீன் பிடிக்கிறதுக்காக நான் அழைக்கலப்பா, நீங்கள் இன்று முதல் என்ன பிடிப்பீங்க அப்படின்னு சொன்னால், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். சீமோனுக்கு கூட்டாளிகளாகிய செபேதேவின் குமாரனாகிய யாக்கோமும் யோவானும் அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்போ ஆண்டவர் அவளுக்கு ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அந்த தொழிலையே மாற்றி ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு இந்த இரவில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஜெபிக்கணும். எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைச்சு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஜெபத்திற்கு உள்ள நான் என்ட்ராகும்போது அப்படி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நான் ரொம்ப நன்றி சொன்னேன். எப்படி அப்படின்னா, இப்போ இதே போல் கூட்டங்கள் நம்முடைய திருச்சபையில் நடத்துவது கொஞ்சம் இல்லை, இப்போ கிடையாது. 2005 2005 இந்த ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து நம்முடைய சபைக்கு கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு கூட்டத்திற்கு பஞ்சமே இருக்காது. அப்படின்னா மீட்டிங் நம்ம நடத்திட்டே இருப்போம். 7 நாள் 21 நாள் 30 நாள் 40 நாள் 3 நாள் முழங்கால் யுத்த ஜபம் அப்படி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த சர்ச்சுக்கு உள்ளே வரும்போது நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு 7 நாள் ஜபம் நடத்தும் போது, 21 நாள் ஜபம் நடத்தும் போது ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு 50 பேர் அவ்வளோதான், ஒரு 100 பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஒரு 100 பேர் பயன்பட்டுட்டு கடந்து போவாங்க. ஆனால் இப்போ உள்ளே வரும்போது, இப்போ ஒரு 7 நாள் நம்ம ஜபத்தை நடத்துகிறோம். இப்போ இவ்வளவு பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஆன்லைனில் இப்போ லைவில் இருக்காங்க. ஸோ பெருமைப்படுத்துறதுக்காக இவ்வளோ பேர் அப்படி இருக்க சொல்லலை. ஆனால் நான் எதுக்காக நன்றி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நான் போட்ட எஃபர்ட் நம்ம போட்ட முயற்சி, நம்ம பண்ணின அந்த ஜெபம் போகணும்னு அப்படி போனாலும் போகலனாலும் கர்த்தர் 4 பேர் இருந்தாலும் இறங்கி வருவேன், 2 பேர் இருந்தாலும் வருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் 1 2 3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தர், அன்னைக்கும் 3 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? 3 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போதும் கர்த்தர் இறங்கினார். இன்னைக்கு 3000 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போதும் கர்த்தர் இறங்குறார். ஆண்டவர் மாற்றம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, போட்ட அந்த முயற்சிகள், ஜெபங்கள், இந்த உபவாசங்கள், இந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படியே இந்த ஊழியத்தை பலவீனமாக இருந்தால் கூட, இல்லைப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும், நம்ம நிறைய செய்யணும், அந்த விருப்பமும் ஆசையும் ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட அதிகமாய் வருகிறது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு என் கண்கள் அப்படி காண்றதற்கு கர்த்தர் கிருபை செய்வாரானால், இன்றைக்கு உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரா முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் உனக்கு அகப்படாவிட்டாலும், ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத ஒரு வலையை கொண்டு கர்த்தர் 6 வலை செய்ய வேண்டியதை ஒரு வலையின் மூலமாய் செய்வார். ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற நாள் சீக்கிரமாய் வரும். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய எஃபோர்ட், என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஞானம் என்ன படணும் அப்படின்னு சொன்னா, இது தேங்கி கிடக்கிற தண்ணீரை மாதிரி இருந்துடக்கூடாது. இது பரவி பாய்ந்தோடுகிற ஆறை போல மாறணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைங்க தலை மேலே நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இவன் என்ன மாதிரி 10 பேருக்கு, என்ன மாதிரி 2 பேருக்கு, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, என்ன மாதிரி அவனுக்கு அவனே வருத்தப்பட்டு மறிச்சு போகிறவனா இல்லை, இவனை பாய்ந்து ஓடுகிற தண்ணீராக மாற்றணும் ஆண்டவரே. இவன் ஒரு ஆறா மாறணும் ஆண்டவரே. இவன் ஒரு நீரூற்றை போல மாறணும் ஆண்டவரே. ஸோ இங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய நீங்கள் எஃபோர்ட் நீங்கள் போட்டுட்டே இருங்க. நீங்கள் காற்று வரும்னு பார்த்து விதைக்க வேண்டாம், மழை வரும்னு பார்த்து விதைக்க வேண்டாம்.
கர்த்தர் சொல்லுகிறார், பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். அதனால நீங்க எஃபோர்ட் எடுங்க எடுங்க எடுங்க, பலனை எதிர்பார்க்காம எடுங்க. நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் உங்களை கனம் பண்ணாம போகவே மாட்டார். நீங்க சில நேரத்தில் சிலருக்கு தங்களுடைய முயற்சிகள் எடுத்து தன்னுடைய எஃபோர்ட்டை போட்டு அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரலன்னு உடனே அப்படியே உடஞ்சி சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணாலும் நல்லா வர மாட்டேங்குது, நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது, நம்மளை யாரும் இல்லை, நமக்கு நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்க்குற கர்த்தர் இருக்கிறார். மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை பார்க்குற கர்த்தர், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிற கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில் உண்டு. மறைவிடத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் வெளியரங்கமாய் பதில் வைத்திருக்கிறார். உங்க எஃபோர்ட் வீணா போகாது, உங்களுடைய முயற்சி வீணா போகாது, உங்களுடைய உழைப்பு வீணா போகாது. ஸோ சத்துரு தான் என்ன பண்ணுவான்னா, உங்களை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அப்படியே சோர்ந்து பண்ணி, சிலர் அப்படிதான், அவ்வளவு ஞானம் உள்ளவங்க தாளந்துள்ளவங்க எல்லாம் அப்படியே அடைஞ்சு போய் ஒரு இடத்துல படுத்து கிடப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஜெபத்துல கூட யாராவது ஒருத்தர் நீங்க வந்திருக்கலாம். அந்த வலைக்கும் இதே சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த வலை ராமுழுதும் பிரயாசப்படும் போது இந்த பக்கம் போகும்போது ஒன்றும் கிடைக்கல, இந்த பக்கம் போகும்போது ஒன்றும் கிடைக்கல, ஆழத்தில் போடும்போது ஒன்றும் கிடைக்கல. ஸோ வெறுமையாவே திரும்புது. ஆனால் வலைன்னா ஒரு 5 மீனாவது உள்ள வரணும், வரல. இதே மாதிரி உங்க லைஃப் இன்னைக்கு ஜெபிக்கிற உங்க லைஃப் அப்படியே இருக்கலாம். பாஸ்டர், நீங்க அப்படியே எனக்காக தான் நான் இங்கே சொல்றீங்க, நான் தான் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ படித்தேன் தெரியுமா, எவ்வளோ நேரத்தை செலவு பண்ண தெரியுமா, ஆனால் எனக்கு மட்டும் பிரகாசமே இல்லையே, நான் மங்கி எரிகிற திரிய போல இருக்கிறேனே, இன்னும் கொஞ்சம் விட்டா நான் அணைஞ்சிருவேன். இப்போ நிறைய பேர் ஒருவேளை அணைஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், இனி என்னுடைய விளக்கு எரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் இருக்குது. ஹல்லேலூயா. போடு மகனே, நீ எஃபோர்ட் போடு, நீ உழ, உன்னுடைய பிரயாசத்திற்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய முயற்சிக்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கஷ்டப்பட்டு கடின உழைப்பா இருக்கும்போது அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே போகாது. உங்களுடைய உழைப்பிற்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சமுள்ள காலத்திலே விதை விதைத்தான் ஈசாக்கு, கர்த்தர் அவனுக்கு 100 மடங்காய் கர்த்தர் பதில் கொடுத்தார். கடின உழைப்ப கர்த்தர் ஒரு நாளும் புறம்ப தள்ள மாட்டார். கடினமாய் உழைக்கிறவங்களுடைய பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்க பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஏசேக்கு ஒரு கடின உழைப்பு, சித்னா அடுத்த ஒரு கடின உழைப்பு, ரகபோத் அடுத்த ஒரு கடின உழைப்பு. ஏசேக்கினுடைய கடின உழைப்பு அவனுக்கு கை கொடுக்கல, சித்னாவில் கடின உழைப்பு அவனுக்கு கை கொடுக்கல. ஆனாலும் மனசு சோர்ந்து போகாம ரகபோத்தில் அதே கடின உழைப்போட முன்னேறினா கர்த்தர் 2 இடத்துல தோல்வியை பார்த்தாலும் 3வது ஒரு ரகபோத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கடின உழைப்புல தோற்று போயிருக்கலாம், எதுவுமே கைகூடி வர முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்துல ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னுடைய உழைப்பை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நீ சிந்துகிற வேர்வையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு டைம் கூட ஜெபிக்க போறோம், கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் பரவி போகிற 6ஆம் ஆரம் சொல்லுங்க, பரவி என் பிள்ளை இப்ப கர்த்தர் நிறைய பேருக்குள்ள ஒரு ஆவியினுடைய ஒரு வலிமை கர்த்தர் வைக்கிறார். நான் கடினமா உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை கர்த்தர் வைக்கிறார். நான் முழங்கால நிக்கணும்ன்ற ஒரு ஆசையை கர்த்தர் உள்ள வைக்கிறார். நான் பிரயாசம் எடுப்பேன்ற ஒரு ஆசையை வைக்கிறார். சோர்ந்து போன நிறைய பேரை கர்த்தர் தட்டி கொடுத்து பலப்படுத்தி, நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை கர்த்தர் பலப்படுத்தி, உன்னை உற்சாகப்படுத்தி, உன்னை உழைக்க வைக்கிறார் கர்த்தர். உன்னை முயற்சி எடுக்க வைக்கிறார் கர்த்தர். உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்புகளை கர்த்தர் எடுத்து போடுறார். உனக்குள்ள இருக்கிற அந்த சோர்வை ஆண்டவர் எடுத்து போறாரு.
பிரதர், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவன் உலாவுகிறார். என்ன தேவன் உலாவுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சோர்வான ஆவியை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புகிற கர்த்தர். உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் சிஸ்டர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே மடிக்கு வெறுமை திரும்பிருச்சு பாஸ்டர், எல்லாமே நெகட்டிவா திரும்பிருச்சு. நான் இன்னைக்கு இதே நிலைமையில தான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். எதுவுமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை, எதுவுமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை. என்னை விட ரொம்ப சிம்பிளா, என்னை விட ரொம்ப கஷ்டமே இல்லாம, அப்படியே ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு போறவங்க பாருங்க பாஸ்டர், எவ்வளவு நல்லா இருக்காங்க தெரியுமா? ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு உழைக்கிறேனே, ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல பாஸ்டர், எனக்கு ஒரு பதில் கூட கிடைக்கல பாஸ்டர். ஏன் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா? ஆனா என்னமோ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அந்த வார்த்தைக்கு நேராய் கொண்டு போய் சொல்றாரு, மகளே உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், மகனே உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ பட்ட பிரயாசம் மட்டுமல்ல, உன் தகப்பனார் பட்ட பிரயாசத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், உங்க முன்னோர்கள் பட்ட பிரயாசத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், 400 வருடத்திலே தன்னுடைய முன்னோர்கள் உழைத்த அத்தனை உழைப்பிற்கும் தக்க பலனை இயேசு தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருந்தாரானால், உங்களையும் என்னையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் புறப்பட செய்தார். ஓ ஹல்லேலூயா. பலவீனம் இல்லாமலே சொல்லு, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. விசுவாசத்தோடு பாடுங்க. நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லு. 5 அப்பங்களை சேர்ந்து சொல்லுங்க. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஏசப்பா எடுக்க வைப்பார், பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. காடைகள் வரவழைத்தார்,
பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா. இப்ப சேர்ந்து பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, திருப்தியாக்கி நடத்திடுவோம், தேவைகளை சந்திப்பா, வீரம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாட பாட அந்த வறுமை மாறுகிறது, அந்த கடன் மாறுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க பார்த்திருக்கிற குறைவுகள் மாறுது, உங்க குறைவு சொல்லிக்கொண்டே திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை பாட பாட அந்த அற்புதம் நடக்கட்டும். என்ன பிறருக்கு கொடுக்க வைப்பா, சொல்லு. பொன்னோடு பொருளோடு இப்போ இந்த பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகட்டும். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. முடிஞ்சவங்க கைகளை மேல தட்டி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், சொல்லுவோம். திருப்தியாகி அப்பா எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிறருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வம்சா வம்சமாய் தொடருகிற அந்த எல்லா விதமான நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றி ஒரு விசாலத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். கடனிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தர போகிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் நாம் இடம் கொண்டு பெருக போகிறோம். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. இதோ இந்த இரண்டாவது நாள் ஜெபத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமை இல்லை. உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இனி வறுமையை பார்க்கிறது இல்லை. Thank you Jesus. Thank you Jesus. அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க போனாலும் குறைவை பார்க்கிற நீங்க, நான் நம்புறேன் கர்த்தர் உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணாத ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. இது நிச்சயமாய் நடக்கும். இதை நீங்க தீர்க்க தரிசனமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பெரியவங்க, உங்க பிள்ளைங்க வீடு கட்டுறதை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகள் வாகனத்தை வாங்கி உங்களை உட்கார வைக்கிற அந்த நாள் வரும் என்று இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமே. நீங்க உங்க வாயை கட்டி வைத்த கட்டி அந்த மாதிரி பாடுபட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்த நாட்களை கர்த்தர் மாற்ற பண்ணி நீங்க நிறைய பேருக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா கர்த்தர் உங்க மடியில அளந்து போட்டு கர்த்தர் கொடுக்கிறவங்களா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. இது நம்புங்க. ஆமேன். இது நடக்கும் என்று சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய கண்கள் அதை காண போகுது. எஸ், இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு நம்முடைய குடும்பங்களில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தரப்போறாரு. நிறைய ஃபேமிலி ப்ராப்ளத்திற்கு, நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு அடிஸ்தானம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையினுடைய அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு காரணம்
90% குடும்பத்தினுடைய காரணம் பண பிரச்சனை தாங்க காரணம். இந்த போதுமான வசதி, போதுமான பணம் இல்லாததுனால நிறைய வீடுகளில் பயங்கரமான டென்ஷன். கடன் வாங்குறது ஒரு டென்ஷன், கொடுத்த கடனை, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, நினைச்சதை வாங்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. அப்போ இந்த பண பற்றாக்குறை ஒரு குடும்ப சமாதான குறைவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிஸ்தானம். அது குறைவா இருக்கிறதுனால சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறது இல்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடிகிறது இல்லை, சொந்தங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து இயேசு பெரியவர்னு சொல்ல முடிகிறது இல்லை. நீ வா என் கூட, ஆண்டவர் உனக்கு வழியை காமிக்கிறேன், என்ன ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்ல முடியல. அதனால நிறைய பேர் இந்த பற்றாக்குறையினால அப்படின்னா தங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணா போறதுனால நிறைய பேரால தலை நிமிர்ந்து நிற்க முடியல. இயேசு பெரியவர்னா எப்படி பெரியவர்? நீ முதல்ல பெரியவன் ஆயிட்டு வா, நீ நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு வா, நீ நல்ல கார்ல வா, நீ நல்ல வீடை கட்டு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் நம்புகிறேன், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த உலகத்தில் வேதம் சொல்கிறது, ஏசா தன் தகப்பனாரிடத்தில் ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைக்கும், சேஷ்டபுத்திர பாகம், அது அவனுக்கான பங்கு. இன்னொரு பங்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்ததுனால தன்னுடைய தகப்பனாருடைய பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை வாங்கினா அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. வயதானவங்க தங்களுடைய முதிர் வயதில் யாருடைய தலை மேலே கையை வச்சு பிளஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்படியே அது நடக்கும். இந்த நம்பிக்கை ஏசாவுக்கு இருந்ததுனால அவனுடைய தகப்பனார் சொல்றாரு, சரி நான் முதிர் வயதா இருக்கிறேன், நான் மரணம் அடையும் முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறேன், நான் உன்னை பிளஸ் பண்ணேன்னா கண்டிப்பா நீ நல்லா இருப்ப, அதனால நீ போய் எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சிட்டு வா அப்படின்னு. உடனே இவன் ஏற்கனவே நினைக்கிறான், ஏற்கனவே நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், இனி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு வேகமாய் போய் சீக்கிரமாக போய் தன்னுடைய இளையகுமாரன் கொண்டு திருட்டளவாய் கொண்டு வந்த அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கொண்டு வரான் பாருங்க. ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே வந்துட்டான். அப்போ அவன் அவனுடைய தகப்பனிடத்துல கேட்கும்போது தகப்பனார் சொல்றாரு, எப்பா இல்லை, நான் மனசுக்குள்ள உன்னை பிளஸ் பண்ணணும்னு நிறைய ஆசீர்வாதங்களை நினைச்சு வச்சிருந்தேன், அந்த ஆசீர்வாதம் மொத்தத்தையும் யாருக்கு கொடுத்துட்டேன்னா உன் சகோதரனுக்கு நான் சொல்லிட்டேன். அப்பதான் அந்த ஏசா கெஞ்சிறான், அப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டீங்களா, ஒண்ணு கூட எனக்கு மிச்சமா வைக்கலையா, என்ன பிளஸ் பண்றதுக்கு, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணு கூட இல்லையா? அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, ஒண்ணுமே இல்லப்பா. சரி, அப்படி கடைசியா அவனுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புறது மாதிரி அப்படி அனுப்புறாரு. ஆனா வேதம் சொல்கிறது, ஏசாவனுடைய தேவன் ஏசாவை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு மலை நாட்டையே கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் மறக்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கூட சொன்னாரு, ஏசா நான் கொடுத்த அந்த மலை நாட்டை நீங்க டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, ஒரு அடி நிலத்தை கூட நீங்க அதுல எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு, எங்க அப்பாவுக்கு எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்க அம்மாட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே எனக்கு கொடுத்ததையும் நான் இழந்துட்டேன், என்னுடைய பிரயாசத்தை நான் இழந்துட்டேன், எனக்கு வர வேண்டியதை இழந்துட்டேன், என்னுடைய உழைப்பை இழந்துட்டேன், எங்க அம்மா அப்பாவுடையதிலிருந்து வாங்கி இழந்துட்டேன், இனி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நிற்கதியா நிக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட கர்த்தர் பேசுறாரு, யாருமே உனக்கு கொடுக்கறதுக்கு இல்லாவிட்டாலும், அப்பா அம்மாவுடைய கை மூடப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு வர வேண்டியதை நீங்க இழந்துட்டு இன்னைக்கு நின்னாலும், உங்களை மறுபடியும் ஏசாவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். பிரதர், நீங்க உழைச்சது உங்களை விட்டு போயிடுச்சு, உங்க அம்மா அப்பாவுடையது உங்களை விட்டு போயிருச்சு, ஆனா பரலோக தகப்பன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் கை குறுகல, என்னுடைய கை குறுகி போகல, என்னுடைய கை உனக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு வாசல் இப்பொழுது திறக்கிறது. அந்த வாசல் உங்களுக்கு திருப்தியாய் நீங்க மிச்சம் எடுக்கிற வரைக்கும் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறார். என்கிட்ட என் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே மகனே, உங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரலோக தேவனாகிய என்னால் உன் பிள்ளையை சிறந்தவனாய் மாற்ற முடியும், தலையை நிமிர பண்ண முடியும். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேருக்கு பரலோகம் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறேன். ஜீசஸ், ஹalleluya. இப்ப சொல்லுங்க மகளே எல்லாரும், என்னை பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணுகிறவர். என்னுடைய பலவீனத்தெல்லாம் எடுத்து போட்டு நான் உழைக்கிற உழைப்பை ஆசீர்வதித்து, என்னுடைய வலையை கர்த்தர் ஆசீர்வதித்து, படகுகள் நிரம்பத்தக்க அளவிற்கு என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட சத்தமாய் பாடி, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அப்பா சொல்லிக்கொண்டே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். பாட 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 அந்த blessing, அந்த ஆசீர்வதிக்கிற கரம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. நீங்க பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத வலைய, 2 படகுகள் மூழ்கத்தக்கதான மீனை அந்த வலையை கொண்டுதான் ஆண்டவர் செஞ்சார்னு வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய உழைப்புகள் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிற ஒரு காலம். சொல்லுங்க எல்லாருமே, நம்முடைய ஞானத்திற்கு உயிர் கொடுக்கிற ஒரு நாள் வந்துருச்சு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, 2024 வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க அப்படியே ஒதுங்கி கிடக்கிறவங்க, குட்டை மாதிரி இடத்துல இருக்கிறவங்க குடும்பத்தை ஆண்டவர் அப்படியே பொங்கி வழிகிற பாத்திரமா கொண்டு வந்து அப்படியே நிறைய பேருக்கு உங்க ஃபேமிலியில் இது நடக்கும். இது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதை நீங்க தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. இங்க இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்கள்ல கர்த்தர் ஒரு பிள்ளையாவது கர்த்தர் பல லட்சம் ஜனங்களுக்கு பிரயோஜனமான ஒரு கருவியாக கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கண்டிப்பாய் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாய் மாறும். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால உங்களுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, இந்த பேதுருவை இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, 2வது விசையாக கர்த்தர் சந்திக்கிற சந்திப்பை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஏற்கனவே ஆண்டவர் ஒரு விசை இவனை சந்திக்கிறார். ஆனால் சந்திக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாருமே ஆண்டோட பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது இவனுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய ஒரு நாட்டம், ஒரு பெரிய நெருக்கம், ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது கிடைக்கல. ஒரு புரிதலோ ஒரு அன்போ அப்படி கிடைக்கல. ஆனால் 2வது விசை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே தேடி இவனை இவனுடைய காலியான படகா இருக்கும்போது கர்த்தர் சந்திக்கிறார். அந்த சந்திப்பை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ 2வது நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களெல்லாம் ஆண்டவரை நீங்கள் சந்திப்பது ஒரு டைம் அப்படின்னா
ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துல ஆண்டவரை வந்து புரிஞ்சிட முடியாது. ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்க முடியாது. ஆண்டவருடைய ஆழத்தை புரிஞ்சிட முடியாது. ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை புரிஞ்சிட முடியாது. என்ன நோக்கத்திற்காக என்ன அழைச்சாரு, எதுக்காக என்ன தெரிந்து கொண்டார், என் மேல அவர் வச்சிருக்கிற சித்தம் என்ன, அவர் எனக்கு என்னவா இருக்கிறாரு, அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நீங்க வந்து 1 மணி நேரத்திலேயோ 1/2 மணி நேரத்திலேயோ இல்லைன்னா பார்த்த உடனேயோ கண்டுபிடிச்சிட முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ 7 நாட்கள் வந்து இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபம் வந்தாச்சா, இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே அவ்வளோதான், கர்த்தர் உடனே நமக்கு செஞ்சிடணும், இல்லைன்னா உடனே ஆண்டவரை நான் கண்டுபிடிச்சாச்சு, உடனே நான் நெருங்கியாச்சு அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. இல்லை, அவருடைய ஆழத்தை நீங்க அறியணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, அதற்காக நேரத்தை நீங்க நிறைய செலவு பண்ணணும். நீங்க உட்கார நீங்க அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட உண்மையிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுவாரு பாருங்க. அவர் ஒன்னொன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வரும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே சுத்தமாய் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாய் வாழ்ந்தவன். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, எதுவுமே இல்லாததுனால நம்பிக்கை இல்லை. நமக்கு தான் எதுவும் இல்லையே. யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இது பண்ணலாம் அப்படின் போது நமக்கு தான் படிப்பு இல்லையே, நமக்கு தான் அம்மா அப்பா வசதி இல்லையே, நமக்கு தான் அழகு இல்லையே, நமக்கு தான் நமக்கு வந்து பெரிய புஷ்டியா இல்லையே. அப்போ ஒவ்வொன்றுலையும் வந்து எனக்கு நம்பிக்கை குறைவா இருந்துச்சு. ஆனா நான் வந்து ஊழியம் செய்யணும், வாழ்வேன், நிற்பேன் அப்படின்ற என்னுடைய நம்பிக்கை எப்ப பெருகிருச்சு அப்படின்னா, ஆண்டவரிடத்துல நேரத்தை செலவு பண்ண அவர் நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தாரு. என்னால உன்னை மாற்ற முடியும், என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நீயும் ஸ்பெஷல் தான், நீ உன் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு நான் செய்வேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் பயப்படுற, இதெல்லாம் பாடம் தான் அப்படின்ற இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எப்போ எனக்கு கிடைச்சு அப்படின்னா, ஸோ அவரோடு கூட பழக தான் கிடைச்சிருச்சு. அப்போ நம்பர் 2, இன்று இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை பார்த்த உடனே ஒரு டைமில் நான் விட்டுட்டு போகிறவனாய் அல்ல, நான் தரிச்சிருந்து உங்களை ரசித்து உங்களை ருசித்து நீங்கள் என்னை எந்த நோக்கத்திற்காக என்னை படைச்சிங்கன்றத எனக்கு சொல்லி தருகிற வரைக்கும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்னா, விட மாட்டேன்னு ஒரு முடிவை எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வாலிப தம்பிங்க எல்லாம் போய் வந்து உட்காரணும். அதான் ரொம்ப அழகாய் பெர்க்மன் அப்பா வந்து ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்கல்ல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சீடர்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆனா பர்சனலா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அவரை பாஸா பார்த்தாங்க, அவரை போதகரா பார்த்தாங்க, அவரை சுகமாக்குறவரா பார்த்தாங்க. ஆனா தங்களை நேசிக்கிற அந்த ஒரு இன்டிமேஸ் அப்படி நெருக்கத்தோட ஒரு அப்பாவா, ஒரு தலைவனா, தனக்கு உரியவரா அவங்க வந்து பார்க்க முடியல. ஆனா அவரை ஹீரோவா பார்த்தாங்க. இப்போ ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுற போறாருன்னு சொன்ன உடனே அவங்க தெரிச்சிட்டாங்க. ஏன் தெரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவரை ஹீரோவா பார்த்ததுனால ஓடிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவருக்கும் சின்ன கம்மியான வயசு தான், அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணவங்களுக்கும் குறைவான ஏஜா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் செத்துருவோமே தவிர இவர் என்ன பண்ண மாட்டாரு. அதனால லாஸ்ட் வரைக்கும் இவர் நமக்கு நல்ல சோறு போடுவாரு, நம்மளை நல்லா வழி நடத்துவாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவரோடு கூட போறதை ரொம்ப கெத்தா நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய லீடர் போறாரு, ஒரு பெரிய தலைவர் போறாருன்னு நினைச்சாங்க. இப்ப இயேசுவை பிடிச்சி சிலுவையில அரைஞ்சுட்டாங்கன்னு நினைச்ச உடனே இவங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஐயோ,
நம்ம அவரை ஹீரோவா பார்த்தோம், இவர் ஹீரோவா இப்ப இல்லையேன்னு சொல்லி ஓடிட்டாங்க. அவர் மேல அன்பு வரல, அவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தார்னு தெரிஞ்சுக்கல. ஆனா மேல் வீட்டறையில அவர் சொல்றாரு, நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு இப்போ உயிர்த்தெழுந்து ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு, எப்பா இதல்ல ஊழியம், நீங்க இப்படி மறைஞ்சு ஒளிஞ்செல்லாம் தெரியாதீங்க, நீங்க போய் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களை நடத்துவோம் பாருங்கன்னு சொன்ன உடனே இவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அப்படியே ஆண்டவரோட நேரத்தை செலவிட பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு பாருங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பயப்படலை, கொல்லுவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் பயப்படலை, பிரசங்கத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது பயப்படலை, எதுக்குமே பயப்படலை. எல்லா ஞானத்தையும் கர்த்தரோட செலவு பண்ணுகிற அந்த நேரம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவிசுவாசம் வருதா, தடுமாற்றம் வருதா? உங்களால விசுவாசமா ஸ்ட்ராங்கா நிக்க முடியலையா? நான் ரொம்ப தடுமாறுறேன் பாஸ்டர், சில நேரத்தில் ஆண்டவரையே திட்டி போடுறேன் பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறீங்களா? நீ என்ன பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, இயேசுவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. அவருடைய ஆழம் ரொம்ப பெருசு, அந்த டெப்த் ரொம்ப பெருசு. அதை ஒரு நிமிஷத்துல, ஒரு மணி நேரத்துல, 2 நிமிஷத்துல எல்லாம். சிலருக்கு வந்து ஒரு ஜெபம் இருக்கும் பாருங்க, ஆர்சி திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு கடைசியா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. இவங்க ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஐயர் அங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, கடைசியில வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன் அப்படின்னு அந்த ஒரு நிமிஷ ஜெபத்துல கண்ண மூடி ஆசீர்வதியும் ஆமேன் சொல்ற ஜெபத்துல அல்ல. கர்த்தரை குறித்து கத்துக்கணுமா, உங்களை குறித்து கத்துக்கணுமா, கர்த்தர் ஏன் இப்படி நடத்துறான்னு கத்துக்கணுமா, போய் என்ன பண்ணணும்னா சொல்லித்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஓ தேவ ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. சொல்லுங்க, பகலவானத்திலே, வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே பரிசுத்தரே என்று தொழுகின்றார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஓ எஸ் பிரேஸ். உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா. இந்த உலக ஞானம் எப்போ உங்களுக்கு வரும்? மனுஷனை குறித்து உங்களுக்கு எப்ப ஞானம் வரும்? சம்பாத்தியத்தை குறித்து உங்களுக்கு எப்ப ஞானம் வரும்?
பாடுகளை குறித்து எப்போ உங்களுக்கு ஞானம் வரும்? உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிற இந்த ஞானம் எல்லாம் உதிக்கிற இடம் எங்க அப்படின்னா, இன்னொருத்தரை பார்த்து நம்மளை காப்பி அடிச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, கத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வித்தியாசமா படைச்சிருக்கிறார். நீங்க அதை மறந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கும். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான், உங்க ட்ரெஸ் எனக்கு செட் ஆகல. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நம்ம எல்லாரையுமே தனித்தனியா பிரிச்சிருக்கிறாரு. பென்ஸ் பாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்துட முடியாது, இல்லைன்னா பெர்க்மன் சப்பா மாதிரி ஒருத்தர் இருந்துட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சிருக்கிறார். இதை நீங்க எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை அறிய 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 சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க, சொல்ல சொல்ல அந்த ஞானம் உலகத்தில் நீங்க எப்படி இருக்கணும்ன்ற ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஆமே. நல்லா நினைச்சுக்குங்க, ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. யூடியூபை வச்சு படிச்சுக்க முடியாது. யூடியூபை வச்சு பைப்பு மாட்டுறதை கண்டுபிடிச்சிடலாம், பைப்பு மாட்டுறதை கற்றுக்கலாம், சிக்கன் குழம்பு எப்படி வச்சுக்கிறது கற்றுக்கலாம். ஆனால் வாழ்க்கையை அதை வச்சு என்ன பண்ண முடியாது, கேட்கல. குடும்பத்தை அதை வச்சு என்ன பண்ண முடியாது. இல்லை உன் கணவனாருக்கு பாயசத்தை நைட்டு ஊற்றி கொடுத்துரு, அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை பாயசம் குடித்தா கணவனார் மாறிடுவார் அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறத வச்சு பாயசம் காய்ச்சி கொடுத்தா ஒன்றும் மாறித இல்லை. இல்லை, உண்மை சொல்கிறேன். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறது, எப்படி வாழணும்னு நடத்துறது எங்கே தான் கற்றுக்க முடியும்னா, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து கூட நீ சண்டை போடு அப்படின்னு சொன்ன உடனே கற்றுக்க முடியாது. நீ எதிர்த்து நில்லு, அப்போ வழிக்கு வருவாங்க. நம்மளை கத்துற அப்படி வைக்கல. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவரே கற்றுக்கொள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த பேதுருவை குறித்து வேதம் நான் சீக்கிரமாக உங்களை சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். இந்த 3வது என்ன ஜெபம் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த பேதுரு மீன் பிடிக்கிறதுல ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். ஆண்டவர் அவனுடைய படகுல ஏறின உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் அப்படின்னா, இவனுடைய மனசு, இவனுடைய சிந்தை என்னென்ன மீன் பிடிக்கிறதுக்கு ஐடியாவை கொடுத்துருந்தோ, இந்த ஐடியா எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி இப்ப தோற்று போன ஒரு மனுஷனை தான் நம்ம பார்க்குறோம். கவனிங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சிந்தை சொல்றது மாதிரியெல்லாம் அவங்க முயற்சி எடுப்பாங்க. தன்னுடைய ஐடியா, தன்னுடைய மனசு, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், தாங்கள் கற்றுக்கொண்டது, தங்களுடைய முன்னோர்களுடைய அனுபவம். நீங்க ஒன்று நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய சிந்தை சொல்றது மாதிரி அல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்க நடந்தாதான் கர்த்தர் வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய மனசு நிறைய ஐடியாஸை கொடுக்கும். இல்லை, அந்த ஐடியா எல்லாம் சில நேரத்தில் நமக்கு பலன் தரவே தராது. நீங்க உங்க ஐடியா சொல்லுகிறது மாதிரி கேட்டு நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. கடந்த நாட்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இழந்து போன ஒரு மனுஷனை நான் சந்தித்தேன். ஷேர் மார்க்கெட்டில் பல லட்சம் ரூபாய் நஷ்டமான ஒரு மனுஷன். ஒரு நாள் அவர் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி திருச்சபைக்கு ஒரு 10 ஃபேன் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஃபேன் வாங்கி கொடுக்குறவங்க கடைசியில் என்ன சந்திங்க அப்படின்னு சொல்லும்போது, முடிச்சதுக்கு பிறகு இவர் எல்லாரும் முடிச்சு போனதுக்கப்புறம் கடைசியில் போய் அவர்கிட்ட கேட்டாங்களாமா, பாஸ்டர் அந்த ஃபேன் வாங்கி கொடுக்குறதுக்கு யாராவது கமிட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை, ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆட்கள் யாருமே கமிட் பண்ணலன்னு. உடனே இவருக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுச்சாமா, இல்லை நம்ம இதை வாங்கி கொடுக்கணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம நிறைய சர்ச்சை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு
அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவருடைய நண்பர் ஃபோன் பண்ணி, எப்பா நீ கம்மியாக சம்பாதிக்கிற, கொஞ்சம் ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா என்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு வரியான்னு கேட்டாராமா. இவர் என்னவா எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், அதையும் ஆண்டவருடைய நடத்துதலாக எடுத்துட்டு இவர் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சு என்கிட்ட சொன்னார், நான் ஆசைப்பட்டது தப்பா, நான் அன்னைக்கு அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு, நான் நினைச்சது தப்பா, அப்புறம் ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டாரு அப்படின்ற கேள்வி கேட்டார். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் பேர்லையும் உங்களுடைய நடத்துதலின் பேர்லையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுதலின் பேர்லையும் அல்ல, முழுக்க முழுக்க யாருடைய நடத்துதல் வேணும்னா, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை கொஞ்சம் தாமதமா நடத்தினாலும் லேட்டா நடத்தினாலும் அந்த விஷயத்தினால தோல்வி அடையாம அதுல கடைசி வரையிலும் நிற்கிறதுக்குரிய ஒரு பலனை கர்த்தர் தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். கையை உயர்த்தி மூணாவது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பிரயாசப்பட்டுட்டேன், முழுதும் என்னுடைய ஐடியா எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டேன், ஆனா நான் இப்போ காலியான வலையத்தான் பார்க்குறேன். இப்போ நீங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீ இங்க போடு, நீ இன்னது செய் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து ஒரு வார்த்தை நீங்க சொன்னா, என் கையில இருக்கிற இந்த வலைகளிலே திரளான மீன்கள் வரும்னு நான் நம்புறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற பாஸ்டர், இந்த வசனம் வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான். எப்படி பேதுரு தன்னுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தினானோ, என்னுடைய எல்லா ஐடியாஸையும் நான் சொல்லிட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. எல்லா வித்தையும் நான் பண்ணி பார்த்தேன், எதுவுமே நடக்கல. இப்ப சொல்லுங்க, உங்க கையிலேயே நான் தர்றேன் ஆண்டவரே, ஆகிலும் என் வார்த்தையின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய வார்த்தையின் படியே வலையை. சொல்லுங்க, உங்க 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 கையில உங்க கொடுக்குற ஆண்டவரே, உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. நன்றி ஆண்டவரே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்தீடும். சொல்லுவோம், குயவன் கையில், குயவன் கையில் வெறும் களிமண்ணா இருக்கிற ஆண்டவரே, அவனுடைய சிந்தை சொல்லுவதெல்லாம் செஞ்சு தோற்று போன அவனை அந்த தேவ மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என்னுடைய மனதில் தோன்றதெல்லாம் செஞ்சு எனக்கு வருகிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி என்னுடைய இஷ்டம் போல எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நான் நினச்சது மாதிரி சரியான ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு சரியான பதில் எனக்கு கிடைக்கல. நான் இப்படி 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 நினச்சி தான் நான் காலடி வச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக எனக்கு திரும்பிடுச்சுன்னு
யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டாலும் தன்னுடைய சிந்தையின்படி யோசனையின்படி நடக்காமல் வெறுமையான அந்த படகுல இயேசு அன்னைக்கு ஏறி அந்த மனுஷனை ஆசீர்வதித்தது உண்மையானால் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அவருடைய அன்பின் கயிறா கட்ட போறாரு. அவருடைய யோசனை உங்க வாழ்க்கையில சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. ஆமென். அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, எந்த இடத்திலே அந்த மனிதன் எந்த இடத்திலே எந்த கடலிலே தன்னுடைய பிரயாசம் முழுவதையும் செலவு செய்து தோற்று போய் வெறுமையோடு தனிமையாய் நின்றாரோ அதே கடல்ல அதே தனிமையான நேரத்தில் என் இயேசு படகுலே ஏறி அந்த படகு நிரம்பத்தக்கதான மீன்களை ஆண்டவர் தந்தார். இந்த 2வது நாள் ஜெபத்தை நான் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறேன் அப்படின்னா, பேதுரு தோற்று போன அந்த கடலே அவன் ஜெயிப்பதற்கு காரணமாய் அமையுமானால், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாத்தையுமே தட்டி கொடுக்கிற ஒரு கடலாய் அமையுமானால், நான் சம்பளத்துக்காய் கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைச்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கை அந்த கடல்ல கிடைக்குமானால், இன்றைக்கு இந்த 2வது நாள் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறாரு. நீங்க வெட்கப்பட்டு போன, நீங்க தோற்று போன, நீங்க தனிமையாய் நின்ற, நீங்கள் பிரயாசம் எடுத்து எதுவுமே நடக்காத, நீங்கள் ரொம்ப வருத்தத்தோட இருந்த, நீங்கள் கண்ணீரால் மாற்றப்பட்ட அதே இடத்துல அதே கடல்ல கர்த்தர் ஆசீர்வதித்து, இல்லப்பா இல்ல அன்னைக்கு நீ தனிமையா இருந்த, இன்னைக்கு உன் படகுல நான் இருக்கிறேன். கர்த்தர் இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலரை பார்த்து தெளிவா பேசுறாரு. இல்லை மகளே, இல்லை மகனே, நீ ராம் முழுதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத அந்த இடத்துல, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத அந்த இடத்துல கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முழுவதும் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் இன்னைக்கு நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Thank you Jesus. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத அந்த வலையை பயன்படுத்தின கர்த்தர், ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத படகை நிரம்ப பண்ணின கர்த்தர், ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் வீட்டிற்கு வெறுமையாய் போன அந்த மனுஷனை நிரப்பின அதே தேவனாகிய கர்த்தர் இந்த 2வது நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே அவருடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் கிருபையாய் இறங்கி வருகிறது. அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வெறுமையான வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கையாய் மாறும், சீக்கிரமாய் செய்வேன். கைகளை உயர்த்தி இயேசுவே நான் நம்புறேன் சொல்லுங்க. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அறிக்கை செய்யுங்க அம்மா, அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க. இது ஒவ்வொன்றாய் என் தலையின் மேல் நடக்க போகிறது. சொல்லுங்க, இது ஒவ்வொன்றாய் நடக்க போகிறது. இது ஒவ்வொன்றாய் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். எல்லாரும் நல்லா ஜெபிச்சு அதை சுதந்திரிங்க. வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தர் உன்னை பேதுருவாய் இருந்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார்.
முதல் விசை கர்த்தர் உன்னை சந்திக்கும் போது ஹல்லேலூயா நீ நாணலை போன்றவன், நீ பேதுரு. ஆனால் அடுத்த விசை கர்த்தர் உன்னை சந்திக்கும் போது நீ பேதுரு அல்ல, நீ கேபா, நீ கற்பாறை, நீ கற்பாறை. இங்கே நாணலை போல இருக்கிற சிலர் சீக்கிரமாய் கற்பாறையாய் மாற்றப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ நாணல் அல்ல, உன்னை கேவாவாய், உன்னை கற்பாறையாய் நான் மாற்றுவேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. வாலிப தம்பிங்க எல்லாம் இது நடக்கணும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். கேபா கற்பாறை. உன் மகனை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றுகிறார். உங்கள் மகளை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றுகிறார். உடைய குடும்பத்தை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றுகிறார். Thank you Jesus. Hallelujah. இந்த 7 காரியத்தையும் லைனா உங்களுக்கு ஒரு லைன்ல சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா சிலர் 3 காரியத்தோட அதை நீங்க வீட்டில் போய் ஜெபிக்கிறது உங்களுக்கு வசதியா இருக்கும். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நாளைக்கு திரும்ப மாலையில் 7 மணிக்கு வர வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால கொஞ்சம் ஏதாவது டைம் கிடைக்கிற நேரத்தில் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த சொல்லப்பட்ட இந்த 7 ஜெப குறிப்பை, இந்த 7 ஆசீர்வாதமும் என் தலை மேல வரணும்னு நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நம்புறேன், இந்த 7 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு இறங்க செய்வார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாசிச்சோம், என்ன யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, வலை அப்படின்னா நம்முடைய பிரயாசம் ராமுழுதும், நம்முடைய பட்ட பிரயாசம், நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை, நம்முடைய அறிவுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாராமா, உயிர் கொடுக்க போறார். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களுடைய திறமைகள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய பாடு, உங்களுடைய முழங்கால், இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் உயிர் கொடுக்க போற நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. அதுக்கு ஒரு பேஸ் கர்த்தர் அமைக்க போறாரு. அது மதிக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகுது. அதை கனப்படுத்துவதற்கு போகிறார். அது நிறைய பேருக்கு போய் சேர போகுது. கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க போறாரு. ஆண்டவர் உங்களை தேங்கி கிடக்கிற தண்ணீராய் அல்ல, பரவி போகிற ஆறாய் இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை கர்த்தர் பரவி போகிற ஆறாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம்ல பேதுருவால ஆண்டவரை என்ன பண்ண முடியல அப்படின்னா, சரியா அறிஞ்சிக்க முடியல. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பார்வைக்கு அவனுக்கு என்னவா இல்லைன்னா அட்ராக்ஷனா இல்லை. அதுக்காக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு அட்ராக்ஷனா இல்லை, அவனுடைய வாழ்க்கையாகவே கர்த்தர் மாறிட்டார். அதனால நம்பர் 2, ரெண்டாவது என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்களை நான் இன்னும் என்ன பண்ணணும்னா அறியணும். அவரை அறிய அறிய உங்க வாழ்க்கையை குறித்த ஞானம் உங்களுக்கு தன்னை போல வந்துடும். ஆமே. இது ரெண்டாவது. மூன்றாவதாக நம்பர் 3, எந்த கடல்ல அவன் தனிமையாக்கப்பட்டவனாய் வெறுமையாய் இருந்தானோ அந்த கடல்ல கர்த்தர் அவனுக்கு நிரம்பி வழியத்தக்கது. இவங்களுக்கு நிறைஞ்சு போய் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற அளவிற்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துல கர்த்தர் அவனை பெருக பண்ணினாராம். ஸோ மூணாவது எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போன இடத்துலையே, நான் குறைவான இடத்துலையே, நான் அவமானப்பட்ட இடத்துலையே, என் சொந்தங்களுக்கு முன்னாடி அந்த கடலில் எந்த இடத்துல நான் வெறுமையாய் நின்றேனோ அந்த இடத்திலேயே என்ன நீங்க என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கணும். ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த வலைய இதுக்கு முன்னாடி அவன் நிறைய இடத்துல போட்டாலும் ஆண்டவர் ஒரு இடத்தை காமிச்சு இந்த இடத்துல இந்த ஆழத்துல போடு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அவன் பிடிச்ச மீன் பெரிய பெரிய மீன். ஒரு கடல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மீன்கள் இந்த இடத்துல இந்த மீன் இருக்கும், இந்த இடத்துல இந்த மீன் இருக்கும், அது ஒவ்வொரு ஏரியாவில் போய் தங்கிக்கும்.
ஒவ்வொரு ஆழத்துக்கு தகுந்த மாதிரி மீன் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் வந்து கப்பலை அந்த போட்டை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொன்னார். இங்க வேணாம், கொஞ்சம் தள்ளிட்டு போ. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது, நம்ம வந்து இந்த 7 நாள் ஜெபம் பண்ணதுக்கு பிறப்பு நம்ம நிறைய பேர் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள நீங்க வரணும். நான் ஆழத்துக்குள்ள ஆழமான அனுபவம், ஆழமான அனுபவம்னு சொல்றது ஆண்டவருடைய வார்த்தையை நேருக்கு நேர் கேட்கறது, தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறது, அந்நிய பாஷை வரத்தை கர்த்தர் தருகிறது, அற்புத அடையாளங்களை நம்ம மூலமா கர்த்தர் பண்றது. இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு பரிமாணம். இதெல்லாம் உலகம் நம்புதோ இல்லையோ, அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. கர்த்தர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட பெரிய காரியத்தை செய்வேன். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்மளே ஒருத்தர் இல்லை நம்முடைய வம்சத்தில் ஒருத்தர் கர்த்தருடைய கரத்தினால ஆழங்களுக்குள்ள போய் அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமா நடக்கணும். கர்த்தரை கொண்டு அடித்த பரிமாணத்தில் அவங்க வாழணும். அப்போ அந்த ஆழமான அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஸோ அடுத்ததாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தரை ஒரு விசை இந்த மனுஷன் வந்து சந்திச்சு அவன் வந்து பெரிய அட்ராக்ஷன் காமிக்காம வந்ததற்கு பிறகு இரண்டாவது அவனுடைய படகு காலியாக இருக்கிறதை கண்டு, எத்தனையோ படகு அங்கே இருந்தாலும் ஆண்டவரே வந்து என்ன பண்ணாருன்னா பேதுருனுடைய படகுலே கர்த்தர் ஏறினார். அப்படின்னா ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் முயற்சி எடுத்து உங்களை நெருங்க முடியல, நான் முயற்சி எடுத்து உங்களை தொட முடியல, ஆனால் இந்த 7 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இயேசு என்னை வந்து தொடணும், ஆண்டவர் என்னை மாற்றணும், என்னை ஜெபிக்க வைக்கணும், என் படகுல ஏறணும். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு உந்துதலை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய ஒரு நடத்துதலை பார்ப்பீங்க, ஆண்டவரே உங்களை தட்டி எழுப்புறதை நீங்க உணர்வீங்க. வேதத்தை திறந்து கர்த்தர் உங்களை வாசிக்க வைத்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆசையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த விருப்பத்தையும் வாஞ்சியும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே எத்தனை 1000 பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இரண்டாவது கர்த்தர் பேதுருனுடைய படகை தேடி போய் கர்த்தரே ஏறினது போல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தரே முகமுகமாய் வந்து அவரே அவருடைய எஃபோர்ட்டை போட்டு என் வாழ்க்கை படகுலே அவர் ஏறி. இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக கையை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவர் என் பிள்ளை சுத்திட்டே இருக்கிறான், அவனுடைய படகுல நீங்க ஏறணும். என்னமோ தெரியல, அவனுக்கு நீங்க அட்ராக்ஷனா தெரியல, ஆனா அந்த மாதிரி தெரிகிற ஒரு நாள் வரணும். உங்களுடைய கணவனார கர்த்தர் தொடுகிற நாள் வரணும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில படகுகளின் மேலே கர்த்தர் ஏற போகிறார். சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்து ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. பாடலாமா? அந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே, நாளைக்கு கொஞ்சம் கரெக்டான டைம் முடிச்சிடுறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் கைவிடப்படுவதில்லை. இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த 2வது நாள் கர்த்தர் இந்த மனுஷனை ஆசீர்வதித்தது போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த அனைத்து அற்புதங்களும் உங்களும் என்னுடைய தலையின் மேல் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி ஹல்லேலூயா. நன்றி. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா கிருபை, அணைக்குதையா.
வார்த்தைகள் ஆமென் ஆமென் என்று உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவேன். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன் நான். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன் நான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, ஒவ்வொருவர் மேல் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது பகிரங்க விதமாய் இறங்கி அவங்க வெறுமையான படகுகள் நிரம்பட்டும் அப்பா. இயேசுப்பா, இந்த 7 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை கொண்டு முடியும் போது உங்க அற்புதத்தை கண்ணார பார்க்கணும். கைவிட படுவதில்லை. ஆம் தகப்பனே, இந்த 2வது நாள் கூட்டத்துக்கு நீர் வந்ததற்காக நன்றி, நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி, நீர் பேசுனதற்காக நன்றி. இதோ திருச்சபையிலே இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற மக்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே காலியான படகு நிரப்பப்பட்டது போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நிரப்பப்பட போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டும் போதே பரலோகத்தினுடைய அந்த புத்தகத்திலே இந்த நாள் என் பிள்ளைக்காக எழுதப்படுகிற ஒரு நாளாய் மாறுவதாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பேதுருடைய அவ்வளோ பெரிய ஊழியத்திற்கு, உயிர் கொடுக்கிறதற்கு, ஒரு ஆணி விதைய போடுறதற்கு இந்த ஒரு சம்பவத்தை நீங்க பயன்படுத்தினீங்கப்பா. இந்த ஒரு பிரமிப்பை, இந்த ஒரு அடையாளத்தை, இந்த ஒரு வெற்றியை பார்த்த அந்த மனுஷன், இல்ல ஆண்டவரே இனி உங்களை விட்டுட்டு எங்க போவேன், நீங்க எனக்கு வேணும்னு ஒப்பு கொடுத்தது மாதிரி இந்த 7 நாட்கள் ஜெபத்துல இந்த 2வது நாள் எங்க பிள்ளைகளுக்காக நீ ஒரு காரியத்தை செய்வீர், நீர் ஒரு காரியத்தை செய்வீர், ஒரு அற்புதத்தை செய்வீர், ஒரு படகை நிரம்ப பண்ணுவீர். அந்த ஒரு அற்புதம் இனி கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் சாட்சியாய் நிற்பதற்கு, மரணம் வரைக்கும் சன்னதி சன்னதியாய் அந்த ஆசீர்வாதம் தொடர்வதற்கு ஒரு அடையாளத்தை, ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த 7 நாட்கள் உங்க மகிமையை நாங்க உணரணும். உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த 7 நாட்களும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தி அவங்களை கலந்து கொள்ள வையுங்கள். இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவார். ஸோ வீட்டில் போய் நீங்கள் உட்கார்ந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப படித்து இந்த மாதிரி எனக்கு ஆண்டவரை நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. தனி ஜெபம் இன்னைக்கு இல்லை.